So hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து வீடியோஸ் போடணுன்னு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் இன்றைக்கி நம்ம NS200 ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அது இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, க்ளீனிங்கும் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் இதுதான். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இந்த 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கருப்பாக டஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ரைட் சைடு ஒரு கிளிப் இருக்கும், அதுவும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு வழியாக புஷ் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா 2 டிஸ்க் பேடு வெளில வந்துடும். ஸோ we can எடுத்துடலாம். அதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி புது டிஸ்க் பேட் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி பஜாஜோட ஜென்யூன் பிரேக் பேட் தான். ஸோ இதை தான் நம்ம இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம ரப் ஷீட் சால்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இதை வச்சு நம்ம நல்லா தேய்த்து கொஞ்சம் ஹாட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக தேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்ரு. ஸோ இதே மாதிரி 2 டிஸ்க் பேடுக்கும் பண்ணிடுங்க. ஸோ சேம் இதே மாதிரி சால்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நான் பண்ண மாதிரியே பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் நம்மளால் அந்த பிரேக் பேட் அப்படியே போட முடியாது, ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டஸ்ட் ஃபார்மேஷன்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிரும். இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாஸ்டர் சிலிண்டர் அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம அதை மெயின்டெனன்ஸ் மாதிரி தான், பிரேக் மெயின்டெனன்ஸ் மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தொட்டு என்ன க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் நம்மளுக்கு அந்த பிரேக் பிடிக்காத பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடுத்து தண்ணி தொட்டு என்ன க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் டஸ்ட் போகாத டஸ்ட்லாம் துணி வச்சு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ நல்லா துடைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த சிலிண்டர் உள்ளே இருக்கிற சிலிண்டரும் நல்லா துடைச்சிக்கோங்க உள்ளெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த புது பிரேக் பேடை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இந்த லெஃப்ட் சைடு இதை இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தென் ரைட் சைட். ஸோ நடுவில் உங்களுக்கு கேப் வரணும், ஏன்னா டிஸ்க் தான் அது சென்டரில் போகும். ஸோ நடுவில் கேப் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ப்ளேஸ் ஐக்கான் பார்த்துக்கோங்க. ஸோ தென் அந்த சின்ன ராட் ரிமூவ் பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் பேடை பின்னாடி பக்கம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்கோங்க ராடு. ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் அந்த 2 கிளிப் எடுத்துருப்போம், அந்த கிளிப்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைட் சைடு கிளிப்பு. ஸோ அந்த ஹோல்ஸ் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதை கிளிப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ சேம் அடுத்த ரைட் சைடு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ண அது அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் சேம் பல இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த போல்ட் டைட் பண்ண வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த கேப் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தென் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண 2 போல்ட்டை சேம் ஆஸ் யூஷுவல் திரும்பி போட்டுடணும். ஸோ சேம் போல்ட் தான், அது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க தொடச்சிட்டு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி அந்த 2 போல்ட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ 2 போல்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் டைட் பண்ணாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அது என்னென்னு காட்டுறேன். அது ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் நம்மளால்.
ஸோ இது 2 நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் அந்த பிரேக் பிடிக்காது. ஸோ நம்ம பெடலை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் கரெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக போகுது. ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா சரியாயிரும். பழைய மாதிரி டைட் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், டைட்டாக பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.